ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சப்போட்டா பழம் அறுவடை தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் கழித்து 3 மாதமாக ரொம்ப பாதுகாப்பு பண்ணி சப்போட்டா பழம் வந்து இன்றைக்கி அறுவடைக்கு வந்திருக்கு. மாடி தோட்டத்திலே நம்ம பழச்செடிகள்லாம் வைக்கலாங்க, ரொம்ப அருமையாக வளரும். இந்த வெயில் காலத்தில் வந்து பழச்செடிகள் தான் சூப்பராக வரும். சப்போட்டா பழத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நல்ல வெயிலில் வைக்கலாம். ஒரு 100 லிட்டர் ட்ரம்லேயோ இல்லை 200 லிட்டர் ட்ரம்லேயோ வச்சிங்கன்னா சூப்பராக வரும். நான் வந்து ஒரு 100 லிட்டர் ட்ரம்மில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து எங்கக்கிட்ட ஒரு 7 வருஷமாக இருக்குது. நல்லா காய் கொடுத்துட்டே தான் இருக்குது. இதுக்கு வந்து சீசன்லாம் கிடையாது. எப்போவுமே செடியில் வந்து பழம் பிஞ்சு வச்சு பழம் வந்துட்டு தான் இருக்குது. நான் ஒரு 2 முறை தான் இந்த மாதிரி பறிச்சிருக்கேங்க. ஒரே நேரத்தில் நிறைய பறிச்சது. மற்ற டைம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பழம் எடுப்பேன். மற்ற நேரம்லாம் இந்த வௌவால், குருவி, அணில் இவங்களாம் தான் சாப்பிடுவாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுவாங்க. இந்த வாட்டி வந்து நல்லா பாதுகாப்பாக இந்த மாதிரி ஒரு கொசு வலை வந்து நான் கட்டி வச்சுருந்தேன். சுருக்கு பை மாதிரி தைச்சிட்டு அதை வந்து இந்த மாதிரி பழத்தில் வந்து மாட்டி விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பழம் வந்து நல்லா பழுத்து ரெடி ஆகிடுச்சு. பழம்லாம் நல்லா பெருசு பெருசாக பெரிய சைஸில் கிடச்சிருக்கு பாருங்கள். இது பிஞ்சு வைக்கும் போதே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கடலை புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு நல்லா தண்ணியில் நல்லா ஊற வச்சிடணும். ஒரு 5 நாள் நல்லா ஊற வச்சுட்டு அதில் நல்லா தண்ணி டைல்யூட் பண்ணிட்டு கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல பெரிய சைஸில் நமக்கு பழம் கிடைக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸில் ஒரு பழம் இருக்குது பாருங்கள். இதை கடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்காக தான் அந்த கொசு வலியே கடிச்சிட்டு உள்ள பார்த்துருக்காங்க. ஆனால் முடியலை, விட்டுட்டு போயிட்டாங்க. நல்ல வேலை, நல்ல பெரிய சைஸில் இருந்துச்சு அந்த பழம். இன்னும் நிறைய பிஞ்சு போட்டுருக்கு பாருங்கள். சிலது வந்து கொஞ்சம் சின்னதுலேயே கொஞ்சம் பழுத்துருக்கு. பழுது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அந்த காம்புக்கிட்ட வந்து கொஞ்சம் நல்லா காஞ்ச மாதிரி இருக்கும். தொட்டோன்னே நமக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணோன்னா வந்துடும். பால் வடியாது. இல்லை ஒன்றில் கூட பால் வடியவே இல்லை, கரெக்டாக இருக்குது. இதுதான் சரியான சைஸ். இந்த டைமில் நம்ம படிக்கும்போது பழம் வந்து நல்லா இனிப்பாக இருக்கும். நம்ம வெளியே கடையில் வாங்கி சாப்பிட்ற பழத்துக்கும் நம்ம வீட்டில் ஆர்கானிக் முறையில் நம்ம வளர்த்து சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. நல்லா ஆர்கானிக் ஃப்ளேவரோட நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.